ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் பிவிகே பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு தமிழ் சினிமா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். படையாண்ட மாவீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம். அந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட டைரக்டர், ஹீரோ, ப்ரொடக்ஷன் மூணுமே ஒரே ஆள் தான். வா கௌதமன் அவர் தான் வந்து நடிகரும் டைரக்டரும் தயாரிப்பாளரும் அவர் தான். இவர் இதுக்கு முன்னாடி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படம் பெரிய அளவுன்னு போகலை. அதே மாதிரி தான் இந்த படமும். படம் ஆனால் உண்மையுமே நல்லா தான் இருக்குது. எந்த இப்போ குறையுமே இல்லை. இதுவும் வழக்கமான ஒரு கார்ப்பரேட் வில்லன்கிட்டேருந்து அந்த கிராம மக்கள் மீட்கிற கதை தான். இதை தாண்டி இந்த படத்தில் நடிகர்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா புனிதன் சொல்லிட்டு ஹீரோயின் இருக்காங்க. இதை தாண்டி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது. நிழல்கள் ரவி, மன்சூர் அலிகான், இளவரசி, சரண்யா பொன்வண்ணன், தலைவாசல் விஜய், மதுசூதனன், சமுத்திரகனி, ஆடுகளம் நரேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நட்சத்திர லெடின் கின்ஸ்லி முதற்கொண்டு எல்லாமே இருக்காங்க. காமெடிக்கு வந்து இளவரசர் லெடின் கின்ஸ்லி 2 பேருமே தான். இது இல்லாமல் சாய் தீனாவும் நடிச்சிருக்காரு. அவ்வளோ நட்சத்திர பட்டம் இருக்காங்க. உண்மையுமே எல்லாருமே அவங்களுடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு குறை என்னென்னா, இந்த படம் ஒரு கட்சியை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. காடு வெட்டி குரு அவருடைய வாழ்க்கை வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு சீன் வந்து நிர்மலா பெரியசாமி அவர்கள் வந்து நியூஸ் வாசிப்பாங்க. மக்கள் பாட்டாளி கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வைப்பாங்க. அதுக்கடையில் வந்துட்டு அம்மா வந்து, அதாவது ஜெயலலிதா அம்மா, அவங்க வந்து 100 கோடி ரூபா கொடுத்து பேரம் பேசுகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. இதுக்கடையில் வந்து பாஜக ஏதோ டீல் பேசுகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க அடிக்கணும் இருக்கிற மாதிரி தாக்கி பேசுகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. அதிமுகவையும் பாஜகவையும் நல்லா உண்மையாக தாக்கியிருக்காங்க இந்த படத்தில். மற்றபடி கமர்ஷியல் அந்த படம் நல்லாயிருக்கு. அம்பானியும் விட்டு வைக்கல இந்த படத்தில், அவங்களையுமே தாக்கி பேசியிருக்காங்க. கமர்ஷியலாக எனக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த. ஏன்னா நம்ம தெரிஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, தெரியாத ஆர்டிஸ்ட் யாருமே கிடையாது. அப்படிங்கிறப்ப படம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. குறிப்பாக மன்சூர் அலிகான், வா கௌதமனோட அந்த பட்டியல மக்களாக ஒரு அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. உண்மையுமே யாருடைய நடிப்பையும் குறை பண்ண முடியாது. சமுத்திரகனி வந்து வா கௌதமனுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. படம் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இதை வந்து கட்சி ரீதியாக பார்க்காம, ஜாதி ரீதியாகவும் பார்க்காம ஒரு கமர்ஷியல் படமாக பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும்.